எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா டீம் எல்லாருக்கும் சாரி, முன்னாடி வந்தவங்களை அப்ஸ்கிரைப் பண்ணி முன்னாடி வந்துட்டேன். ஐ டு கோ சம்வேர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ஜானர் படம், ரொம்ப கலர்ஃபுல்லாக, லைக் த பிரைட் கலர்ஸ், எவ்ரி திங் இஸ் சூப்பர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் விஷ்ணு விஷால் சார். இட் வாஸ் உங்களுக்காக, மெயினாக உங்களுக்காக தான் வந்தேன். லைக் யூ இன்வைட்டட், இட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் see இந்த மாதிரி படங்கள் லைக் கார்த்தி சார் said is very important, where people come to theaters and have repeated watch, because this films will be definitely about experience, not thrillers. aduna like who done it அந்த மாதிரி படங்கள் ஒரு இதுனா, this kind of films make you watch the film again and again. so அந்த ஜானர்ல இருக்கிற படமா இது இருக்குன்னு நான் நம்புறேன். and also I think it's a great debut for Rudra. and again கார்த்தி சார் சொன்ன மாதிரி தான், like I think as a brother, you've done a phenomenal job to give such a big platform for your brother. And என்ன சொல்கிறது, ஒரே பையனாக பிறந்ததுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறேன். அண்ட் ஆக்சுவலி எனக்கு கிருஷ்ணா ராம்குமார் சார் வந்துட்டு ஐ மீன் பர்சனலாக தெரியாது, பட் ஐ நோ ஹி இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் இந்தியா. ஸோ நீங்கள் எந்த ஜுவல்லரி கடையோ எந்த இது பார்த்தீங்கனாலும் அதோட ஆட் அவராக தான் இருக்கும். லைக் த்ரிஷா மேம் ஆட் எல்லாம், ஐ திங்க் லைக் ஜுவல்லரி, anything for that matter. So it is like technically a very sound director who can present the film in a very beautiful way is what I was very confident when I saw this film. And அதுலேயும் மெயினாக ஜென் மார்ட்டின், லைக் he's doing a lot of ways now, like எங்கே பார்த்தாலும் அவர் மியூசிக் தான். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். And personally, I am here for my best friend Mithila Palkar. And Mithila Palkar is debuting in this film. And Mithila Palkar என்னன்னா, ஓமா கடவுளோட ரீமேக் தெலுங்குல நான் பண்ணேன். அதில் வந்துட்டு Mithila Palkar தான் அனு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒன் திங் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே அபவுட் ஹர் டு ஆர் இண்டஸ்ட்ரி இஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, பட் கண்டிப்பாக அவங்க டீமுக்கு தெரியும். when she comes and speaks the dialogue, ஒரு டைலாக் மிஸ் ஆகாமல் அப்படியே பேசுவாங்க. she would be very proficient because the amount of effort she puts into the film. ஏன்னா தெலுங்கு சுத்தமாக தெரியாது, எனக்கும் தெரியாது, அது கரெக்டாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. அசிஸ்டன்ஸ் தான் பார்த்து சொல்லணும், ஏன்னா நான் தெலுங்கு படம் போனது வேற காரணத்துக்காக. அண்ட் மித்திலா பால்கர் அவங்க வந்த போது லைக் அவங்க லைக் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டர் வந்து நம்ம கியூ கொடுக்குறது அது இது இருக்குன்றது, ஐ நெவர் ஹேட் தட் ப்ராப்ளம் வித் எனி ஆஃப் மை ஃபிலிம்ஸ். பட் நான் மித்திலா பால்கர் வரும்போது டோட்டலாக தெலுங்கு வச்சு எப்படி பண்ண போகிறாங்க, நமக்கே யாராவது பின்னாடி தான் கியூ கொடுக்கணும், அவங்க எப்படி பண்ண போறாங்க. எவ்ரி சிங்கிள் டயலாக் வேர்டு ஏதோ தெலுங்குலேயே வாழ்ந்து ஹைதராபாத்லேயே வாழ்ந்து பிறந்த மாதிரி லைக் அவங்க பண்ணுவாங்க. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஷீஸ் மேக்கிங் அ கரெக்ட் லான்ச் வித் த ரைட் பீப்புள் அண்ட் ரைட். ஷி ஆஸ்க் மீ இந்த மாதிரி நான் படம் பண்ண போறேன்னு சொல்லும்போது இட் வாஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல், பிகாஸ் ஐ திங்க் ஷி கேன் கெட் அ பெட்டர் லான்ச் than this. And I'm sure it's going to be a very happening year for you in Tamil. People will love you. Already they love you in little things. You have a lot of fans. They love you more, Mithila. And என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. ஒரே ஒரு தான், த சாங்ஸ் ஆர் வெரி பிரில்லியன்ட். அண்ட் ஆல்சோ த டைட்டில் கிளிம்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் அண்ட் படத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். த 60 சாங் வாஸ் ஆல்சோ வெரி குட் டைட்டில் ட்ராக். அண்ட் ஐம் விஷிங் திஸ் அமேசிங் டீம் ஹோல் ஹார்ட்டட் சக்ஸஸ். யா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் வணக்கம். ஓஹோ எந்தன் பேபி நிச்சயமாக வெற்றி படம் என்றதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா படம் பார்க்கும்போதே, ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக அதில் நடித்த ஹீரோ ருத்ரா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்ன கதையை கேட்ட உடனே நான் வெற்றிமாறன் சார் கிட்ட சொன்னேன், சார் இந்த கதை சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு. ஆமாம் சார், நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட்டு, ஆனால் நான் மூவிக்கு வந்து நிறைய மூவி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நான் என் கதை தான் பெரிய கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது விஷ்ணு விஷால் சொன்ன கதையை கேட்டு நான் இன்னும் அதுலேருந்து வெளியவே வரல. அந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து எனக்கு விஷ்ணுவுக்கு முன்னாடியே தெரியும், இங்கே எல்லாருமே அதை சொன்னாங்க. ஸோ விஷ்ணுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். படம் உண்மையிலே கிருஷ்ணா ரொம்ப கலர்ஃபுல்லாக, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது.
இந்த மாதிரி படம் தான் இப்போ நமக்கு தேவை. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பார்க்குற மாதிரி நிச்சயம் இந்த படம் வெற்றி படம் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுனால விஷ்ணு சொல்லிடலாமா? விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். இந்த இதில் வந்து அவர் ஒரு நல்ல அண்ணன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகராக இருக்கலாம், நல்ல அண்ணனாக இருக்கலாம். அதுக்கும் மேலே அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர், சூப்பர் ப்ரொடியூசர். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அப்படின்ற அவர் எடுத்த படங்கள் அந்த எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். அதனால் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சேர்ந்து 3 படம் எடுக்கிறோம். நேற்று அனௌன்ஸ் பண்ண 10 படத்தில் 3 படம் வந்து விஷ்ணு விஷாலுடைய ஸ்டுடியோஸ் படம் தான். அது ஃபர்ஸ்ட் படம் வந்து பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் படம், செகண்ட் படம் வந்து அருண் ராஜா காமராஜாவுடைய படம், தேர்ட் படம் செல்லாவு கட்டா குஸ்தி 2. ஸோ அந்த 3 படத்தையும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோடு பண்ணுறோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோட 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வருஷம். கலகலப்பில் ஸ்டார்ட் ஆனது 100 படங்கள் தாண்டி தமிழில் நடிச்சிட்டேன். அதுக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னென்னும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டுருக்க விதமாக இருக்கட்டும். விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து தானும் சாரே சொல்லிட்டு போயிட்டார், படமாக எடுக்கணும்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமாக வரணும். அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓவெண்டன் பேபியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர், அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். எனக்கு கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாகவே 2 பிரதர்ஸோட தான் எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா. ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், பயங்கர டெடிக்கேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபஸ்ட் படத்துக்கு நடிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை. அவர் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஆக்டிங் நுவான்சஸ் கற்றுக்கிட்டு ஃபிசிக்கலாக எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடுமோ அதெல்லாம் போட்டு சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாப்பில். எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்ன லாஜிக்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணா சார்ட்டை கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு, தம்பி உங்கள் பொறுப்பு, எவ்வளோ வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸில் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு டெபியூ ஆக்டராக ஐ அட்மையர் யூ. சீரியஸ்லி யூ கோ பிளேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் அங்கிள் பற்றி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலையுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸாக பிஹேவியரிங்காக போவோம். ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அப்பாவா நான் எப்படி இருக்கணுங்கிற பிஹேவியருக்கு ரமேஷ் அங்கிள் தான் ரோல் மாடல். இப்போ வரைக்கும் என் டாட்டர்ஸை திட்டினதே இல்லை. லேசாக ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பேன், அதுக்குள்ளே நானும் திட்டுவாங்க வீட்டில். ஸோ எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு லவபிள் டேட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக முறைச்சிட்டு சுற்றுவாங்கன்னு பார்த்தா நோ, ஹி இஸ் வெரி வெரி லவ்லி பர்சன். ஹி லவ்ஸ் ஹிஸ் சன் ஸோ மச் அண்ட் இட்ஸ் ஆல் வே பேக். விஷ்ணு எப்பயுமே ஏதாவது எனக்கு பண்ணணும்னு எப்பயுமே விஷ்ணுவுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப்பு. ஹி ஹஸ் சப்போர்ட்டட் மீ பிக் டைம், ஃபினான்ஷியல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் சில ஹெல்ப் வந்து மறக்கவே முடியாத ஹெல்ப், அதில் வந்து சொல்லிடுறேன்பா. சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் முடித்தோடனே என்கிட்ட கரணா, நான் தான் ப்ரொடியூசர், உனக்கு என்னெல்லாம் காஸ்டியூம் படத்தில் போட்டியோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னாப்புல. அப்படியே சூர்யா தேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சு என்னென்ன காஸ்டியூம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. படம் ஃபுல்லாக போலீஸ் காஸ்டியூம். ஏன்பா இந்த காஸ்டியூமை நான் எங்கேப்பா யூஸ் பண்ண முடியும், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் லவ்லி மொமெண்ட்ஸ் டு ஷேர். நான் லாஸ்ட் இயர் ஒரு தெலுங்கு படம் கமிட் ஆனேன். தெலுங்குல ஒரு வார்த்தை தெரியாமல் போனேன். அப்போ தான் தெரிஞ்சது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்பயும் விஷ்ணு தான் சொன்னேன், பெரிய படம் ஒன்றுப்பா, நாகச்சைத்தன்யா ஹீரோ, சாய் பல்லவி ஹீரோயின், அதில் முக்கியமான ரோல், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னொன்னே இரு அப்படின்ட்டு ஒய்ஃப் ஜாலா கிட்ட நம்பரை கொடுத்து தெலுங்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோ அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து ஹெல்ப்னு வந்துட்டு இறங்கி ஒரு சினிமாக்காக இருக்கட்டும், பர்சனல் ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு லவ்லி ஃபேமிலி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் யுவர் பேனர் அண்ட் என்டையர் டீம். மிथिला பால்கர் இஸ் அன் அமேசிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். சீரியஸாக அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் அப்போ பார்க்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன், ஏன்னா தமிழ் ஜாலி.
ஸோ இவங்க வந்து தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லவ்லி டீம், நிவாஷினி, நிர்மல் அண்ட் என்டையர் ஜென் மார்டின் அண்ட் எவ்ரிபடி. கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு அருமையான அனுபவம். எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டிஸ்கஷனில் உட்கார மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக் ஒரு 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 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம, நியூ ஆர்டிஸ்ட்டு ஓல்டு ஆப்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணார். அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இந்த படத்துலனா, அடுத்த படத்தில் எனக்கு பெரிய ரோல் ஒன்று போட்டு கூப்பிட்டு போயிட்டார். இந்த ஷூட் முடிச்சு 3ஆவது நாள் கோயம்புத்தூரில் அவரோட படத்தில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார், ஐஸ்ரீ கணேஷ் சார், தியாகராஜன் சார், டைரக்டர்ஸ் தியாகராஜா சார், வெற்றிமாறன் சார், ராம் வந்திருக்காப்புல, எஃப்ஆர் டைரக்டர் மனு ஆனந்த் அண்ட் எவ்ரிபடி, கார்த்தி சார். கார்த்தி நான் வந்து எப்போ டைம் எடுக்கிறான்னு தெரில. வாவதியார் ஷூட்டிங்கில் இருப்போம். பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஷூட்டிங்கை பார்ப்பாரு, நடிகர் சங்கம் ஒர்க்கும் பார்ப்பாரு. அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து இனாக்ரேட் பண்ணி அதை கிராண்ட் ஆக்குறாரு. ஸோ லவ்லி சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹம்பிளி ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமல் விட்டா அது ரொம்ப டிலே ஆகிடுது. 14 வருஷம் நான் சினிமாவில் இருந்ததுக்கு மெயினான காரணம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான். என்றென்றும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அப்படியே எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க, அதனால் அப்படியே விட்டுருவாங்க, நான் போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணாக்காக தான் மெயினாக வந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு தெரியும்னாலும் கிருஷ்ணா வந்து ஒரு 27 வருஷம் 28 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்னோடய காலேஜ் ஜூனியர். அண்டு காலேஜில் தான் ஜூனியர் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்கில் அவன் வந்து எனக்கு சீனியர் தான். 2003-04 அந்த வருஷங்கள் நினைக்கிறேன். அப்போது அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பெசன் நகரில் ஒரு கதை சொன்னான், ஒரு ஃபீச்சர் ஃபில்மோட ஸ்கிரிப்டு. அப்போ அதோட பேர் மெட்ராஸ். இந்த மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. நான் அது கதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு, என்ன சொல்கிறது, நம்மளும் ஒரு நாள் கதை எழுதி படம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சரி பயந்துட்டேன்னு விடாமல் அவன் அதுக்கப்புறமா கூப்பிட்டு இன்னொரு 3 கதை சொன்னான். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஒன்று சொன்னான், அனந்தராமனை. அப்புறமா ஒரு ஸ்லைட் மேஜிக் ரியலிசம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி ஒன்று சொல்லியிருந்தான். அப்புறம் இது இல்லாமல் இன்னும் 2 படம் சொல்லியிருக்கார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட்டு ஃபில்மாக வெளியில் தெரியலாம். பட் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250 ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது நான் என்கிட்ட கதை இல்லை, காசு இல்லை. ஆனால் நான் சொல்கிறது வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தால் அவனோட ஃபஸ்ட் ஃபில்ம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல விதமாக அவர் நல்ல ப்ரொடியூசர்கிட்டே போயிருக்காரு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் இப்போ யாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அவர்கிட்ட நீங்கள் எந்த மொமெண்ட் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற குவாலிட்டி இருக்குது. அது அவருக்கு அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வர ஸ்கிரிப்டை அவங்க அதில் ரீஒர்க் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுல பெட்டராக்கிறது அது அவங்களுடைய பேசிக் ஒர்க். ஸோ நிறைய ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி அவர் இதெல்லாம் அவர் பண்ண ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிறைய என்ன சொல்கிறது, இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஆக்டராகவும் ரொம்ப நல்ல ஆக்டர். பட் ஆக்டரை விட ஒரு சிறந்த டைரக்டர் நான் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், இதில் இசையமைத்தவருக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்ரீராமோடைய அந்த பாட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டபடி ரீல்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள் சொன்னது மாதிரி தான், இந்த லேட்டாக பேசுகிறதுக்குரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான மூடில் இருக்கக்கூடிய படங்கள் இப்போ கொஞ்சம் அரிதாயிட்டதுனால இந்த படம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசினது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக நன்றி. அதை பற்றி விஷ்ணு நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். அந்த 2 வானம் ஷூட்டிங்கில் மெயினாக சொன்னது என்னென்னா, தம்பி எப்படியாவது கரெக்டாக லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து அதில் வந்து எப்பவுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாக ஃபீல் பண்ணி அதை சொல்லிகிட்டே இருப்பார். அவர் குரல் அப்படி தெரியும் எனக்கு. அது இன்றைக்கி கரெக்டாக பண்ணியிருக்கான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கிளிம்ஸும் சாங்ஸ் எல்லாமே எனக்கு முன்னாடியே காட்டியிருக்காரு. அதை தவிர அந்த கதையும் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ அது ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ் எனர்ஜியாக இருந்தது.
அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த கிளிம்ஸை நான் ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன், இங்கேயும் பார்க்குறேன். முதல் தடவை பார்க்குற அதே ஃபீல் இப்பவும் இருக்குது எனக்கு. நான் ருத்ரத்தை அதான் சொன்னேன், எனக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அதாவது கதை தெரியறதுனால கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ப்ரொடியூசராக விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ருத்ராக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஜென் மார்ட்டின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு டீசரும் சரி, மியூசிக்காகவும் சரி, சாங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேடைக்காக சொல்ல, உண்மையாகவே அந்த சித்திராம் சார் பண்ண அந்த சாங் வந்து ருத்ராட்ட சொன்னேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹம்மிங் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் முக்கியமாக கிருஷ்ணா சாருடைய ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு சார். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே சொன்னேன், இது யார் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்போ தெரியல, நீங்கள் தான் தெரியல எனக்கு. இப்போ பார்க்கும்போது எனக்கு நீங்கள் பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். கண்டிப்பாக பெரிய வெற்றி ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையான மனிதர். அவரோட ஆரம்ப கால படங்கள் 5 ஸ்டார், அறிந்த மரியாமலும், திருடா திருடி, சரவணா, இந்த இதெல்லாம் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பான்டனியஸாக ஆக்ட் பண்ணுவார், படபடன்னு பேசுவார். இதில் ஆரண்ய காண்டத்தில் கூட ஒரே ஒரு சீன் வந்து கலக்கிட்டு போயிருப்பார். அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் சினிமாவில் அதிகமாக அவர் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு தமிழ் சினிமா விடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொன்னால், இல்லை அவர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுக்கு போயிட்டார், அதில் கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ கூட நான் நம்பலை. நீ எந்த கிருஷ்ணாவை சொல்கிற, வேறு கிருஷ்ணாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் தான் அப்படின்னு காமிச்சான். இப்படிப்பட்ட காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவரா இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மாடர்ன் லெவலில் ஒரு நல்ல எபிசோடு சூப்பராக பண்ணியிருந்தார். காதல் என்பது அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோடு, அது இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அவரே எனக்கு போட்டியாக வருவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் தான் ருத்ரா வச்சு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருந்தேன். ஆக்சுவலாக அப்போது விஷ்ணு சார் வந்து எஃப்ஐஆர் பண்ணிக்கிட்டு இருந்தார். எஃப்ஐஆர் முடிச்சுட்டு கட்டாகுஸ்தி ஆரம்பிக்கிறதுக்கான ஒர்க்கில் இருந்தோம். அப்போ திடீர்னு கொரோனா வந்துருச்சு. லாக்டவுனில் நான் ஊருக்கு போயிட்டேன். லாக்டவுனில் நான் ஊரில் இருந்தப்போ இங்கே சார் விஷ்ணு சார் இருந்தார். 2 பேரும் ஃபோனில் பேசி ருத்ராவுக்காக ஒரு கதை ஒன்று உருவாக்கணும். கொரோனா எப்போ முடியும்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச உடனே இமிடியேட்டாக அந்த கதையை வச்சு ருத்ராவை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எஃப்ஐஆரை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அதை முடிச்சுருங்க, அதுக்கப்புறம் நம்ம கட்டாகுஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஷ்ணு சார். ஆனால் கொரோனா முடியாமல் இழுத்துக்கிட்டே போணுச்சு, 2nd வேவ் 3rd வேவ்னு. அப்போ எஃப்ஐஆர் முடிஞ்சிருச்சு. அப்புறம் முடிஞ்சதுனால நாங்கள் இம்மிடியேட்டாக கட்டாகுஸ்தி ஆரம்பிக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் அப்போது ருத்ரா படம் பண்ண முடியலை. அப்புறம் ருத்ரா படம் இது மாதிரி கிருஷ்ணா பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. எந்த கிருஷ்ணான்னு கேட்டேன், அதே கிருஷ்ணா. இப்படி தான் அவர் எனக்கு போட்டியாக வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்படி ஒரு படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக முதல் பட ஹீரோவுக்கு இப்படி ஒரு படம் தான் அமையணும். நான் பண்ணுறது வேற ஒரு ஜானர், அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ருத்ரா மாதிரி ஒரு ஹீரோவுக்கு, யங் ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கரெக்டான படம். கிருஷ்ணா சார் ரொம்ப அழகாக, ரொம்ப இளமை துள்ளலோடு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஜென் மார்ட்டின் மியூசிக் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு, பாட்டெலாம் சூப்பராக இருக்குது. ஹரிஸ் டிஓபி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ருத்ராவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ருத்ராவுக்கு விஷ்ணு சார் மாதிரி ஒரு பிரதர் ப்ரொடியூசராகவும் அமைஞ்சது அவர் பண்ண பெரிய பாக்கியம். ஏன்னா விஷ்ணு சார் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் வேலனந்திரா வெள்ளக்காரன். அதுலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொடியூசராக அவர் எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெடுவார், என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியும். படம் முடிஞ்சு போட்டு பார்த்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணால் கூட ஏதாவது குறையுது தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரீஷூட் போகலாம், செலவை பற்றி கவலை இல்லை, பண்ணிடுவோம், செஞ்சுருவோம், ஏதாவது பண்ணி படத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெடுவார். அந்தளவுக்கு ஒரு பிளான் பண்ணுற ஒரு ப்ரொடியூசரு. எனக்குமே மொதல் படத்துக்கு நான் கேட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக தான் கொடுத்தாரு. 2வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுத்தாரு. இப்போ 3வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி என்ன, அதை இங்கே ஐஸ்வரி சாரை சாட்சியாக வச்சு சொல்கிறேன். ருத்ரா நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ ஆகணும் அப்படின்னு வெறுமனே ஆசை மட்டும் படாமல் அதுக்கு தகுதியாக்கிக்க உழைச்சிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளுமே
டான்ஸ் கிளாஸு, ஜிம்மு அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் அந்த வாரம் பார்த்த படங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆர்வமுள்ள ஆள் ருத்ரா. முருகதாஸ் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இடையில போய் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணார், செஞ்சார். ருத்ரா படம் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இப்போ மலையாளத்தில் வந்து நஸ்லின் காஃபூர் வந்து பிரேமலு இந்த இதெல்லாம் ஆலப்புழா ஜிம்கானெல்லாம் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி தமிழ் சினிமாவில் ருத்ராவும் அடுத்தடுத்து நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி கலக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம். First of all, congrats to Om sir, Ramesh sir and the entire family. This has been a dream of generations and a lot of effort has been behind it. So I've been a witness to it, so congrats. And next, Vishnu, like a lot of people here know, the majority of the times Vishnu would be either be talking about his films, his scripts or his brother's script. And I've seen him work on his brother's script more than his scripts, and the amount of effort and the backing that he has given as a producer, as a brother. Rudra, you have to be proud of him. You have to be. There have been times when I'm sure you would have been stressed, but trust me, he has always had your corner. So, an amazing brother and a great producer. So, whoever has worked with Vishnu will know that for sure. Like, there are two versions of Vishnu. There's one Vishnu actor and Vishnu producer. Vishnu actor is a dream to work with. Like, the directors would know. Like, no questions, comes, asks, does, however number of takes, anything. The Vishnu producer is somebody who's like much more critical and much more analyzing, but in a good sense. And he always supports whatever is needed for the production, and that I think shows in this film as well. And so next, Krishna, you've been a good friend as well. We met and become friends, and very proud of this work. And from the time you started to where we are, it's like immensely good. And one thing I can guarantee, it's been a beautiful work. And but today I think the moment is about the youngsters. So Rudra, Mitra, the rest of the team, congrats and welcome to the cinema, and have a great stay. So I'll just continue some of what a lot of the people who are much more experienced have said. Have fun, then which is more important. Like, you will be stressed, worried and all that. Have fun. And something that Karthi sir said, post this you will get a lot of feedbacks. The pluses, minus, take all in stride, keep working. Long way to go, okay? And you will do well, okay? All the best. Thank you. Thank you for this. Thank you. மைக்கை பார்த்தோன்னா வணக்கம் அண்ட் வெல்கம் டு அப்படின்னு கத்தி பழக்கமாயிடுச்சு. இது மாதிரி நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நிறைய பண்ணிட்டேன். ஆனால் இது மாதிரி புதுசாக இது பண்ணுறது அப்படிங்கிறது புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து விஷ்ணு விஷால் கிட்ட சொல்லும்போது யூ ஷுட் பி ப்ரவுட். அதே மாதிரி ருத்ரா கிட்ட சொல்லும்போதும் அவரை பயமுறுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், விஷ்ணு ப்ரோ, யூ ஹவ் காட் அ வண்டர்ஃபுல் பிரதர். ஏன்னா யாருமே அந்த அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு, அங்கே தான் இருக்கார். இவரோட அப்பாவை நான் ஸ்க்ரீனில் இருக்கேன். அந்த ஒரு பெருமையில் சொல்கிறேன், யூ காட் அ ஒண்டர்ஃபுல் பிரதர். எல்லா விதத்துலேயும் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வரும்போதே ஒரு மாதிரி ஒரு இதில் தான் வருவாங்க. ஓகே, தெரியும் எனக்கு, நான் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற இதில் வராங்க. நிறைய பேர் இன்டர்வியூ நான் பண்ணதில்லாம் சொல்கிறேன். பட் இவர் வந்து இல்லை, எல்லாருக்கிட்டேருந்து இன்புட்ஸ் கேட்குறாரு. அண்ட் how am I doing it அப்படிங்கிறத வந்து செலக்டிவாக கேட்குறாரு. அண்ட் டிரெக்டர் சொல்லும்போது ஓப்பனாக இருக்கார். நான் ஒர்க் பண்ண இந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஈகோலெஸ் ஸ்டேஜ். யாருக்கும் எந்த ஈகோவும் கிடையாது. தே வாண்டட் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட். அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்தது. டேரக்டர்கிட்டேருந்து வர இன்புட்ஸ் அங்கே இது நிறைய இருக்கும். ருத்ரா வந்து கேட்டுட்டு இப்படி பண்ணுவார், அதெல்லாம் பேசுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேரவனுக்குள்ளே போனாலும் கேரவனுக்குள்ளே அலப்புற அந்த 4 பேர் அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இது இருக்கும். அந்த இது எல்லாமே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால கிருஷ்ணா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். இந்த நேரத்தில் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் துரை ஃபார் பிரிங்கிங் மீ இன் டு திஸ் ப்ராஜெக்ட். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் மிஸ்டர் ஜென், ஐ ஹவன்ட் மெட் யூ. ஹார்ட் இஸ் பீட்டிங் ஃபார் யுவர் மியூசிக், அதுதான் சொல்லணும்.
படம் பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் நம்ம சினிமா பார்க்க போகும்போதே ஒரு கம்பளி எடுத்து போத்திட்டு ரத்தம் தெளிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் நிஜமாகவே ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி. இது வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி மூவிஸ் திரும்பவும் நிறைய ட்ரெண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் கிருஷ்ணா சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார்லாம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் இருப்பீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஷ்ணு சார் he will make you more proud. அந்த அளவுக்கு he is committed, sincere, dedicated and a very very lovable kid. மித்திலா, all the best. All of you welcome on board. Thank you. அந்த காலத்தில் நானும் நின்று பேசினேன், இப்படிலாம் சேர் போடலாமா? ஓகேம்மா, ஓகே. All the best. You are doing a great job. Thank you, sir. Thank you so much. It was a lovely experience working in this film. ரொம்ப ஜாலியான ஃபிலிம், ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணோம் ஃபேமிலியாக. பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை, நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல டைரக்டர், ஸ்வீட்டான ஆள். ஸோ அதனால் பெரிய கஷ்டம் இல்லை, ஜாலியாக பண்ணோம். படமும் ஜாலியாக வந்திருக்கு, ஜாலியாக பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லென்த் ஆயிடுச்சு, ஸோ அதனால் எவ்வளோ கிறிஸ்பாக பேச முடியுமோ பேசிடுறேன். முதல்ல நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ இந்த பாசமான அண்ணன் தம்பிகளை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பார்க்கறது இல்லை. அதனால் சரி ஓகே, ஒரே பையன் இருக்கிறதே பெட்ரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. ருத்ரா, யூ ஷுட் பி வெரி லக்கி டு ஹாவ் சச் அ பிரதர். அண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதை வந்து ஒரு சினிமாவாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபேமிலி படத்துக்கெலாம் பயங்கர டிமாண்டு இருக்குது. அதனால் வேறு யாரோ பண்ணுறதுக்கு நீங்களே சீக்கிரமாக ஒரு சினாப்சஸை போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வானத்தை போல 2 ஆனந்தம் 2 டைட்டில் வச்சு விஷ்ணுவோட அப்பா கேரக்டரில் நீங்களே, ருத்ராவோட அப்பா கேரக்டரில் அவரே நடிச்சிட்டாருன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீங்கள் சொன்னது. அண்ட் ருத்ராவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வந்து விஷ்ணு ப்ரோவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் இன்ட்ரவர்ட்ன்றதுனால எங்கே போனாலும் கொஞ்சம் அப்படியே அங்கே ஓரமாக அப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கூச்சமாக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து பயங்கரமாக பேசுது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக பேசுகிறாரு. யாரா இவர் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நானும் பேசுகிறேன். நான் நினச்சேன் ஓகே, நம்மள மாதிரி இவரும் அங்கே தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காரு போல். அதனால் ஓகே, 2 பேரும் ஆளுக்கால் ஒரு கம்பெனி அப்படி ஃபீல் பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சி நானும் பேசிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ½ hour மேலே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவர் விஷ்ணு ப்ரோவோட தம்பி அப்படின்னு. ஆக்சுவலி அவர் என் நோட் பண்ணி ஹி வாஸ் ட்ரைங் டு மேக் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஜெஸ்டர். தேங்க்யூ. அது டிஃபைன்ஸ் யுவர் கேரக்டர் ருத்ரா. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ட்ரெய்லர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது அந்த பீரியடில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் ஜீவா சாரோட படங்கள்லாம் இருக்கும். உள்ளம் கேட்குமே, உன்னாலே உன்னாலே, அதில் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு வைப் இருக்கும்ல, அது வந்து இந்த ட்ரெய்லரில் இந்த சாங்ஸில் ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ரோமியோ பிக்சர்ஸ், விஷ்ணு ஷால் ப்ரோ அண்ட் துரை ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஹாட்ஸ்பாட் 2 மச்சோட ஃபங்க்ஷனில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி 2 சாங் ஃபுல்லாக எழுதியிருக்கேன், ஒரு சாங் பாதி எழுதியிருக்கேன், பாதி கார்த்திக் நேத்தா எழுதியிருக்காரு. ஸோ கிரேட்ஃபுல். டைரக்டர் கிருஷ்ணா சார், ப்ரொடியூசர் விஷ்ணு சார் அண்ட் ராகுல் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். தேங்க்யூ. என் பேர் வேணு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜென்னா. 2 பாட்டு கொடுத்துருக்காரு அண்ட் ரொம்ப நர்வஸாக இருக்கு. ஸோ ஜென்னா 2 பாட்டு கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். முக்கியமான இடத்துல ஸோயா. அண்ட் தென் என்ன சொல்கிறேன்னே தெரியலங்க. ஐம் ஜஸ்ட் 21, ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ இது 4வது படம், ஆனால் மேடையில் இருந்து ஃபஸ்ட் டைம். ஸோ அண்ட் தென் ராகுல் சார், துரை சார், விஷ்ணு சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. மேடை கிடைக்காது, so I'm going to use good 30 seconds. Thank you so much, Krishna. Krishna has been a great friend and Mukesh for writing the story and giving, and we worked. ஒரு man-made script literally and women narrative நிறைய படத்தில் இப்போ இருக்கிறதில்ல. And I want to say a huge thanks to Vishnu for really being a part of the narration and changing a lot more than what I thought he would. So thank you for being on board with that. And Mithila, you're amazing. And welcome to Tamil. And Rudra and Nivashni and everybody. It's been great working on this. Suchi, Harish, Pranav, அவங்க பேர்லாம் யாருமே சொல்லன்னு சொன்னாங்க. சந்தை all the best and good luck. And குட் ஆஃப்டர்நூன் கைஸ். என் பேர் முகேஷ். இந்த படத்துக்கு நான் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். ஆனால் நான்
சென்னையில் 5 நாள் படித்தேன். என்னோட தமிழில் தப்பு இருந்தால் மன்னிப்பாங்க ப்ளீஸ். 2014 என்னோட காலேஜ் டேஸில் இதே சத்யம் தேட்டரில் அங்கே உட்கார்ந்து ஜிகர் தாண்டா படம் பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணுங்க சம்டே நானும் சினிமா சேர்ந்து பேரை சம்பாதிக்கணும் அந்த கனவை தொடங்கிச்சு. ஸோ தேங்க்யூ. முதல்ல இந்த சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தியேட்டரில் பெரிய திரையில் என்னோட கதை பார்க்குற கனவு உண்மையான ஆகிறதுக்கு விஷ்ணு சாருக்கும் கிருஷ்ணகுமார் சாருக்கும் சாரதாக்கும் அஃப்கோர்ஸ் அண்ட் துரை சாருக்கும் அண்ட் ராகுல் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Congratulations Rudra, Mithila, Nirmal, My Life My Rules and Nivashini. Congratulations guys. It's a great debut for all of us. And most importantly, I know they're watching, so என்னோட பேரண்ட்ஸுக்கும் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much guys. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை கூப்பிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகுமார் ராமகுமார் அவர் தான் இந்த இன்னோவேட்டிவ் ஐடியாலாம் சொன்னார். லைக் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ட் ரேப்பில் லைக் லிம்ஸ் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் லைக் மாஸ்டர் ஜென் மார்டின் வேறு மாதிரி மியூசிக் போட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரு. ஸோ இது இந்த ட்ராக் வந்து தமிழ்லேயே ஃபாஸ்டஸ்ட் ரேப். லைக் பெர் செகண்டுக்கு 6.7 சிலபிள்ஸ் இருக்குது. லைக் ஒரு செகண்டுக்கு 6 வேர்ட்ஸ் வரும். லைக் அந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கார்டு இந்த ட்ராக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கு. லைக் ஹோப் இது ஒரு ஃபுல் ட்ராக்காக வரும்னு நம்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். ஓகே பெருந்திருக்கிறது பல பரிமாணத்தில் ஹாட் ஜிம்ம கப்பல் பல பெண்ணால் வெடிக்கிறது போல படப்படப்பன நியூரான் டிவோஷனல் லக்கா முன்னாள் பார்த்து பிடிச்சின பழகிட்ட போனா முன்ன கப்பல் நம்ம கிட்ட பார்த்துருக்கு பழகிட்ட சிக்காயிட்டு நம்ம காதல சிக்காய்க்கிற சக்கி தங்களை வலிக்கு பாஷன் ஸ்டேஜில் எத்திரி பண்ண பாஸ்டனிக்கு இது காண இருக்க நம்மள கௌத்திர பல கருத்துல பட்டு கேள்விய காதல வலிக்குது விழுந்தனக்கு இருந்து மறுபடி பல கிரிக்கிறீங்களா வாய்ப்பு விட மனம் இருக்குது கிரிக்கிற நெருப்பலிக்கு இருக்குது மனதில் சுத்தி இது தலை கிரிக்கிற லைக் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ரெக்கார்ட் நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். லைக் இதை விட ஃபாஸ்டான ட்ராக். ஸோ நான் அதையும் பர்ஃபார்ம் பண்ணிடுறேன். இருக்கிற பொழுதுல கிழித்து கிருப்பது கிழித்து நம்பர் நினைச்சிட வேணாம் கிட்டு மலை வலை கிட்டு கொடுத்து கிட்டு பின்னர் பண்ணி கிழித்து நிகழ்வது கிருப்பது ஒரு மாதிரி கிட்டில் வரும் பிள்ளை கிம்மி இன்னும் பண்ணி கிட்டு படிச்சது வணக்கின பண்ண வணக்கில் பண்ணப்பட்டு ஒரு வர மணிக்கிற ஒலிக்கிட்டு பிடிக்காது ஒருத்தர் வணக்கின வேணும் அது வரும் விழுந்து கிளம்பி திருப்பணி கிடைக்கிறது ஒளித்திரு வணக்கின வேணும் அது வரும் விழுந்து கிளம்பி திருப்பணி கிடைக்கிறது புதுப்பிக்க ஒருத்தனை புதுப்பிட மாட்ட பிறகு பண்ணி நம்பி மணிக்க மணி எழுந்து மனதில் முடிக்கு நினைத்து மணிக்கு மூலிகையில் படுத்து பத்தப்பட்டு புறப்பட்டு வணக்கின வேண்டும் இல்லை வழக்கத்தை கேட்டு நடக்காத மணிக்கு எழுந்து டைம் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம். இட்ஸ் மை டெபியூ. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை குரு எடிட்டர் ஆண்டனி சார். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஐவ் ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் டூயிங் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால் சார் அண்ட் ராகுல் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. விஷ்ணு விஷால் சார் ஹேஸ் பீன் அ வெரி பிக் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர். அவர் நிறைய ஹிஸ் இன்புட்ஸ் ஹேவ் ரியலி given a lot of shape to this film. It's changed a lot of things for this film also. Romba positive. So thank you sir. And I've learned a lot from you. So thank you. Also Krishna sir. Romba funana team, funana director. ஒரு 7-8 வருஷமா நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், நிறைய ஆட்ஸ் பண்ணிருக்கோம். And thank you for believing in me and trusting me and giving me this project. And also to my friend Rudra, I would like to convey my best wishes to Rudra. Romba supera nadichirkaru. Not just acting, just vanda camera munadi just act panni வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது. அவர் எடிட் ரூமுக்கும் வந்து ரஷஸ் பார்த்து என்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் ப்ரோ, என்ன பெட்டராக என்ன பண்ணலாம், இங்கே எப்படி கரெக்டாக இருந்தா கரெக்டாக இருந்தா நான் என்ன வாட் கேன் ஐ டூ டு இம்ப்ரூவ், அப்படியே டிஓபி கிட்ட பேசி டைரக்டர் கிட்ட பேசி கொஸ்டின்ஸ் கேட்டு ரொம்ப சூப்பராக டெடிக்கேட்டடாக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ருத்ரா. அண்ட் அஃப்கோர்ஸ் மிதிலா பால்கர், வெல்கம் டு தமிழ் சினிமா. வாட் அன் அமேசிங் டெபியூ. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் வாட்சிங் ஹர் ரஷஸ். பிகாஸ்
even if she gives 3 takes நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் பிகாஸ் ஆல் த 3 டேக்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ எது யூஸ் பண்ணுன்னே புரியாது எனக்கு. ரொம்ப நல்லா ஷி இஸ் ஆக்டட் அண்ட் வித்தவுட் ப்ராம்ப்ட் ஷி இஸ் ஸ்போக்கன் தமிழ். கரெக்டாக அந்தந்த வேர்ட்ஸ்க்கு அதை ஸ்ட்ரெஸ் கொடுத்து சூப்பராக ஷி ஹஸ் ரியலி டன் அ கிரேட் ஜாப். அப்படியே மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பர், எல்லாருமே ரொம்ப 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 நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிவாஷினி, நிர்மல் and all the other great big artists that we have, Vijay Sarthi sir and Mishkin sir, everyone, they've done a great job. Thank you, thanks a lot. Thank you sir. First of all, thanks to Durayana for giving இந்த படத்தை பற்றி எனக்கு அவர் கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு சார், அப்புறம் வந்து ராகுல் சார். ஸோ இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது வந்து ஐம் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்து டைரக்டர் வந்து யாருன்னு தெரில எனக்கு. அப்புறம் நேரில் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். இவர் சின்ன வயசுலேருந்து இந்த 5 ஸ்டார் படத்தெல்லாம் பார்த்து, ஸோ அதுலேருந்து இவர் தான் டேரக்டர்னு ஒன்று எனக்கு இது. ஆனால் பட் படமாக, ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஷார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படம், ஆல்மோஸ்ட் ஒரு 80% பண்ண படம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து ருத்ராவோட பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக புது நியூ கம்மர் அந்த மாதிரியே ஃபீல் ஆகலை, அவ்வளோ பயங்கர சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மித்திலாவோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ எவ்ரி கேஸ்டோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு அண்ட் ஆல்சோ மியூசிக்கலாகவே படம் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு படத்துக்கு. ஸோ வந்து நல்லா பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் மை டீம், என்னோட பாய்ஸ். ஸோ பேக் டு பேக் ஒரு 6 படம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஆனால் பசங்களனா எதுவுமே நடக்காது. ஐ லைக் டு இன்வைட் தம் டு த ஸ்டேஜ். ஸோ பாய்ஸ் வாங்கடா. ஸோ பிரின்ஸ், சத்யநாராயணன், அபிஷேக், லிஸ்வன் மை சவுண்ட் இன்ஜினியர், ஆஷிக் வாடா, அவன் தான் ஓ பேபி சாங்க்கு லிரிக்ஸ் கொடுத்தான். ஃப்ரம் டேடாலேருந்து எனக்கு எப்போ கேட்டாலும் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. முடிஞ்ச எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே என் கூடயே இருக்கிற என்னோடய டீம். ஸோ இந்த ஆல்பம் வாட் எவர் ஒர்க்ஸ் ஐ டூ அவங்க இல்லாமல் கிடையாது. ஸோ அபி எங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓ பேபி சாங் பண்ணோன்னே ஆஷிக் லிரிக் எழுதுனா, அதுக்கப்புறம் அபிஷேக் பாடினான். ஸோ அபிஷேக் வாய்ஸில் எனக்கு ஒரு சோல் கிடச்சிது. அதை வந்து சிட் வந்து எலிவேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. ஸோ அபி எனக்காக ஒரு 2 லைன் பாடுறியா? ஷோ ஜஸ்ட். ஸோ இவனோட வெர்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்பமில் மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் குட்டி குட்டியாகவும் நிறையா பண்ணி வச்சுருக்கோம். காலைல தான் எனக்கே தோணுது பேசாமல் சைட் பின்னு சொல்லிட்டு போட்டு வந்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணிடலான்னு தோணுது. ஸோ தலை பாடுறான். So happy to sing the song for you all. முழுமதியே முதல் மொழியே பெண்ணழகே, கயல்விழியே பைங்கிழியே கண்ணழகே, ஒரு முறை பாராய் இளமை நிலவே, அனுமதி தாராய் உன்னில் விழவே, அழகியே உலகின். சாரி கைஸ், ரொம்ப நர்வஸாக இருக்கு. எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ், எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரும் முன்னாடியும் உங்களுக்கு இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக I've seen you on my phone, my screens and everywhere, but yeah, singing in front of you all is like crazy. ஸோ அதுதான். ஸோ அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ரைசிங் ரேப்பர். அவர் நான் நியானானால அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சார் வந்து எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேணும்ட்டாங்க. அந்த எடிட்டு பார்த்தோன்னு ஒரு செகண்ட் தலை சுற்றிச்சு. இதுக்கு நான் என்னடா பண்ணேன்னு. அந்த பையன் அந்த ரேப்பர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணதை பார்த்து அதை வச்சு ஒரு ட்ராக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதான். அண்ட் ஆல்சோ படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதான், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த 5 ஸ்டாரில் ஆரம்பித்து இப்போ நான் என் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ண வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த மீடியா, ஆடியன்ஸு எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால், ராகுல் அவர்கள், துரை அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
என்னென்னா நம்ம ரொம்ப நாள் நடிச்சிட்டு இருக்கோம், பயம்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நேற்று என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் மெசேஜ் பண்ணுறான், மச்சி நீ வந்து ஆக்டராக இருக்கும்போது இன்னொன்னா பேசலாம்டா, உன்னை தான் வாயை பொழந்து பார்த்துன்னு இருப்பானுங்க, ஆனால் நீ படம் எடுத்த அப்புறம் படம் தான் பேசணும், நீ பேசக்கூடாது, அது பேச்சை குறைச்சிரு அப்படின்ட்டான். அது ரொம்ப கரெக்டு தான். அதனால் ஸோ லைக் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு see ஆன் த ஸ்க்ரீன், அதுதான் எங்களோட எஃபர்ட், அதுதான் என்னோடய எஃபர்ட். ஸோ அதனால் அந்த பேச்சை குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று, இப்போது நெப்போ கிட் எல்லோரும் அதான் ஒரு பிரச்சனை. என்ன நம்ம ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஆளுங்களை நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம் உள்ளே, அது ஈஸி இல்லை, டக்குன்னு நம்ம அப்படியே புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதான் விஷ்ணு பண்ணிட்டாருன்ட்டு ஒரு சார் அவர் சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு அவர் ஆக்டரு அவரோட இவரை எடுத்துன்னு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், அந்த கேள்விக்கு ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து காத்தால கோயில் போகும்போது வேண்டினே இருந்தேன், எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும். கோயில் போகும்போது சிவா எனக்கு எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும், நான் கரெக்டாக பேசணும்னு அப்படி வேண்டிட்டு இப்படி போகும்போது டக்குன்னு நின்றுட்டு ஆமாம் பிள்ளையார முருகரும் வேண்டிக்கணும், ஏன்னா அவங்களும் நெப்போக்கிட்டு தான் கடவுளோட. அதனால் நின்று அவங்களையும் வேண்டிட்டு வந்தேன். இது ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சும்மா சொல்கிறேன், முருகர் கூட அந்த சூரபத்மனை கொன்னதுனால தான் முருகர், அவர் அதை கொன்று நம்மளை காப்பாற்றினால தான் முருகர், அவரும் ஒரு எஃபர்ட் போட்டதுனால தான் அவர் நம்ம வேண்டுறோம். அது மாதிரி ருத்ரா வந்து ஆஸ் அன் ஆக்டர் முதல்ல வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நான் இது முதல்ல சொல்லிடுறேன், இந்த கதை இந்த டைட்டில் எல்லாமே நான் போகும்போதே இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறது வந்து குமார் ராஜா சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ஃபார்மேட் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து மாடர்ன் லவ் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி, அந்த ஆந்தாலஜியில் ஒரு படம் என்னை நம்பி கொடுத்தாரு குமார் ராஜா, அப்புறம் மதி மேம் 2 பேரும் என்னை நம்பி கொடுத்தாங்க. அதை நான் பண்ணதுனால அந்த படத்தை அந்த 40 மினிட்ஸ் படத்தை விஷ்ணு சாரும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா மேமும் பார்த்துட்டு தே லைக் இட், அப்புறம் துரை அவரும் பார்த்துட்டு அவங்க பிடிச்சதுனால என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நான் போகும்போது எல்லாருக்கும் எப்படின்னா, ஆக்டருக்கு நம்ம டைரக்டர் தானே போய் இது பண்ணுவோம், நெரேட் பண்ணுவோம். நான் போகும்போது எனக்கு ஆக்டர் நெரேட் பண்ணுறது கதையை நம்ம ப்ரிவிலேஜ்டு, அவர் கதையை நெரேட் பண்ணும்போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேண்ட் பிக்டு ஸ்டோரி ஃபார் ஹிஸ் பிரதர். அந்த கதை ரொம்ப நாள் அவங்க தம்பிக்காக கதை கேட்டு இந்த கதையை ஹேண்ட் பிக்டாக எடுத்து வச்சுருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதில் என்னென்னா, இதில் ஒரு ஹீரோ கேரக்டர் ஒன்று இருக்குது இந்த கதையில். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம விஷ்ணு சார் 2-3 சஜஷன் சொன்னார். சரி இவங்களை பண்ணலாம்னு சொல்லும்போது கதை விஷ்ணு சார் நரேட் பண்ணும்போது ஐ குட் see himself in the story. அவர் அவரோட எமோஷன், அதை கதை நரேட் பண்ணும்போது உண்மையிலே ஒரு டைரக்டரோட பயங்கரமாக நரேட் பண்ணார். ஏன்னா அவரோட இமோஷன்ஸ் அந்த கதையில் இருந்தது. அப்போ நான் அவரை வேண்டி கேட்டுக்கிட்டேன், சார் ஐ திங்க் யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் த மூவி. அது ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்ச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து he has played not a cameo, not an extended cameo, he has played a character role in the film. I am very very grateful to you. நிஜமா see அதான் நான் அண்ணன், எனக்கு தம்பி இருக்காரு, நமக்கு ஒரு அண்ணன் இருக்கலாம்னு யோசிக்கிற அளவுக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணன், கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் ருத்ரா பற்றி நீங்கள் இந்த கிளிம்ஸ் பார்த்ததில், இந்த ட்ரெய்லர் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னென்னா, விஷ்ணு சார் வந்து என் தம்பி நடிக்க போடா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்டா, நடிடா அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். நான் வந்து ருத்ரா அஸ்வினா வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். நீ வந்துட்டடா, நீ ஆக்டரான்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ருத்ரா, ஆல் த வெரி பெஸ்ட் ருத்ரா. என்ன பண்ணுறது, நான் தான் ஃபஸ்ட்டு டைரக்டரு, நீ தான் என் ஃபஸ்ட்டு ஆக்டரு. நான் எங்கள் எல்லாருக்குமே டெபியூங்க. எனக்கு தான் முதல் படம், மிதிலாவுக்கு முதல் தமிழ் படம், நிர்மல் நிவாஸ்னிக்கு தான் முதல் படம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ மிதிலா பற்றி பேசணும். மிதிலா என்னென்னா, நான் ஆக்டருங்க, அதனால நான் ஒரு விஷயத்தை நம்புவேன். ஸ்க்ரீனில் தமிழ் பேசும்போது அது உங்களுக்கு தமிழாக வந்து சேர்ந்தாதான் அந்த சீனோட இம்பேக்ட் இருக்கும். அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு மிதிலா வந்து அந்த தமிழ் லைன்ஸை மனப்பாடம் பண்ணி அவங்க தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்னா பத்தியாக லைன் பேசியிருக்காங்க, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அதை அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னா, கொஞ்ச நாள் அவங்க டைலாக் பேசி முடிச்சோடனே மிதிலா நீ என்ன பண்ணுற அப்படின்னு தமிழில் பேச ஆரம்பிச்சிடணும் அவங்கக்கிட்ட. அவ்வளோ நம்ப வச்சுட்டாங்க தட் ஷீ நோஸ் தமிழ்னு. ப்ளீஸ் வாட்ச் இட் ஃபார் ஹர். ஓகே,
அண்ட் நிவாஷினி நிர்மல் தே ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் நிர்மல் ஸ்டாண்டப் காமெடி இவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த காமெடியை வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் ரெட் இன் சர்க்கிங் நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது வந்து கிரெடிட் லிஸ்ட் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதனால் பீப்புள் ஹவ் டன் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஐ எம் வெரி வெரி கிளாட். வி நீட் யுவர் சப்போர்ட். ஜூலை 11th தியேட்டரில் வந்து பாருங்கள். இது ரொமான்டிக் என்டர்டெய்னரை தாண்டி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம தெரியும்ல, அப்போ நம்மளோட ஃப்ளாஸ்லாம் தெரியும்ல, அதுக்கு தானே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறது. கிளம்பும் போது ஒரு கண்ணாடி பார்க்குறது அதுக்கு தானே, மூஞ்சிலாம் சரி பண்ணிட்டு போகலான்ட்டு. அந்த கண்ணாடியாக இந்த படம் ஒரு ஃபேமிலிக்கு கூட இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி. நான் ஃபேமிலி சொல்லணும், அந்த ஃபேமிலியை தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் எ ரொமான்டிக் என்டர்டெய்னர் விச் ஆல்சோ கேட்டர்ஸ் டு த ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபேமிலியோட வந்து படம் பாருங்கள், அதான் நான் சொல்வேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரே நிமிஷம், நான் போகிறதுக்கு முன்னாடி ஓஹோ என் பேபின்றது ஒருத்தருக்கு ஒருத்தங்க பேபி, அதான் டைட்டில். ஓகே, திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் டைட்டில். நான் வரும்போது கேட்டேன், இந்த டைட்டில் வந்து யாருமே எடுக்கலையா சார், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமான்னு கேட்டேன். இல்லை எடுக்கல. நாங்கள் அது ஏதோ காதல் மன்னனோட பிளஸிங், லவ் ஸ்டோரின்றதுனால அவர் ஜெமிகிரன் சார் பிளஸிங் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில். இட்ஸ் அன் ஆப் டைட்டில் ஃபார் ஆர் ஃபில்ம். ஓஹோ என் பேபி ரொம்ப ஆப் டைட்டில். நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ என் பேபிஸ்லாம் நான் எல்லாரையும் கூப்பிட விரும்புகிறேன். From the assistant directors to the crew members, please come on to the stage. I would like to, இப்பயா இல்லை யாரா பேசின அப்புறமா லாஸ்டா இல்லை லாஸ்டா? ஓகே my babies will come on to the stage லாஸ்டா. Thank you so much. Please support us. Thank you. நான் வரும்போது அவன் எனக்கு என்னன்னா ஏன் மறந்துட்டேன்னா, எப்படியும் கனவுல வருவான். ஆமாம், ஏன் கனவுல வருவான். அவன் திட்டுவான். ஏன் தெரியுமா? அவன் கனவுல நான் வர முடியாது. ஏன்னா அவன் தூக்கமே கிடையாது. தூங்கினா தான் அவனுக்கு கனவு. அவன் தூங்கவே மாட்டான். நான் தூங்கிடுவேன். எனக்கு கனவுல வருவான், அவனுக்கு கனவு கிடையாது. ஜென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி சாங் மேன். லைக் நான் என்ன ஒரு நார்சிசிஸ்டிக்காக என் படம் பாட்டை நானே கேட்குற அளவுக்கு நீ பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். லவ்லி சாங்ஸ் ஜென் அண்ட் த டீம். இல்லை இப்போ மிஷ்கின் சார் வந்துட்டு நான் தான் சொல்கிறேனே, எனக்கு ஏன் பயம்னா, நான் எடுத்துட்டேன்னா எல்லா டைரக்டரும் இந்த படத்தில் மிஷ்கின் சார்லேருந்து பாலாஜி சக்திவேல் சார்லேருந்து எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு தெரியும் நான் பேசணும். நான் ஏன் இப்படி ஓடினேன்னா, பேசினா கதை சொல்லிடணும்னு பயம். ஏன்னா அவர் இன்னும் வராரு அப்படி சொல்லி ஆகணும். நான் அதனால் என்னென்னா சேவ் இட் ஃபார் அனதர் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் ஐம் வெரி ப்ரிவிலேஜ் டு அந்த கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துருவீங்க. கடன் கட் ஆகும்போது அவ்வளோ ஆக்டர்ஸ், அஞ்சு குரியன்லேருந்து மிஷ்கின் சார்லேருந்து ரெட்டின் சார்லேருந்து அவ்வளோ ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு படத்தில். அதுவும் ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ப்ரிவிலேஜ். சாரை பற்றி நான் தான் பேசணுமா, உலகமே பேசும். அதனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. தேங்க்யூ.